Hi all, I'm Kavya. இன்னைக்கு இமெயில் டெம்ப்ளேட்ஸ், இமெயில் அலர்ட்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டிஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இமெயில் டெம்ப்ளேட். இமெயில் டெம்ப்ளேட்னா ப்ரீ டிஃபைன்ட் லே அவுட். இதில் நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம், இமேஜஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஈவன் சேல்ஸ்ஃபோர்ஸ் ஆப்ஜெக்டோட ஃபீல்ட்ஸை கூட மர்ஜ் பண்ணிக்கலாம். அதனால இந்த டெம்ப்ளேட்டை நம்மளால் டைனமிக்காக யூஸ் பண்ண முடியும். ஸோ நமக்கு டைம் சேவ் ஆகும். இந்த இமெயில் டெம்ப்ளேட்டை ஆக்சஸ் பண்ணுறத ஃபோல்டர்ஸ் யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இமெயில் டெம்ப்ளேட் 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்று கிளாசிக் இமெயில் டெம்ப்ளேட், செகண்ட் ஒன் லைட்னிங் இமெயில் டெம்ப்ளேட். ஃபர்ஸ்ட் ஒன் கிளாசிக் இமெயில் டெம்ப்ளேட். இது வந்து சேல்ஸ்ஃபோர்ஸ் மர்ஜ் லாங்குவேஜ்னு ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்றாங்க அந்த ஃபீல்ட்ஸ்லாம் மர்ஜ் பண்றதுக்காக. கிளாசிக் இமெயில் டெம்ப்ளேட் 4 டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆர்க்ல பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம செட்டப் போயிட்டு அதுல கிளாசிக் இமெயில் டெம்ப்ளேட்னு சர்ச் பண்ணணும். கிளாசிக் இமெயில் டெம்ப்ளேட் போயிட்டேன். இங்க நமக்கு ஃபோல்டர்ஸ் இருக்கும். இதுல யூனிஃபைடு பப்ளிக் கிளாஸ் இமெயில் டெம்ப்ளேட்டும் மை பர்சனலும் டிஃபால்ட்டா இருக்கும். வேற ஏதாவது ஃபோல்டர்ஸ் வேணா நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணிக்கலாம். இதுல 4 டைப்ஸ் இருக்கும். டெக்ஸ்ட், HTML, கஸ்டம் அண்ட் விசுவல் ஃபோர்ஸ். டெக்ஸ்ட் ஒன்ல நம்ம பிளைன் டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் மர்ஜ் ஃபீல்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதை எந்த யூசர் வேணாலும் மாடிஃபை ஆர் சேஞ்ச் பண்ண முடியும். செகண்ட் ஒன் HTML யூசிங் கிளாசிக் லெட்டர் ஹெட். இது வந்து லெட்டர் ஹெட் யூஸ் பண்ணி இந்த டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணலாம். HTML டெம்ப்ளேட்டை ஒன்லி அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் அண்ட் யூசர்ஸ் வித் எடிட் HTML பெர்மிஷன் இருக்கவங்க மட்டும்தான் HTML யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கஸ்டம் வித்தவுட் கிளாசிக் லெட்டர் ஹெட். இது போத் HTML அண்ட் பிளைன் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எந்த ஃபார்மேட்ல வேணுமோ அந்த ஃபார்மேட்ல கண்டென்ட்டை ஃபார்மேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் அண்ட் யூசர்ஸ் வித் HTML பெர்மிஷன் இருக்கவங்க தான் எடிட் பண்ண முடியும். ஃபோர்த் ஒன் விசுவல் ஃபோர்ஸ். இதை மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் மல்டிபிள் ரெக்கார்ட்ஸை நம்ம மர்ஜ் பண்ணிக்கலாம். இதை ஒன்லி கிரியேட்டட் பை அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் யூசிங் விஷுவல் ஃபோர்ஸ். இது விஷுவல் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் லைட்னிங் இமெயில் டெம்ப்ளேட். இது நியூவர் வெர்ஷன் ஆஃப் இமெயில் டெம்ப்ளேட். இதுல என்ஹான்ஸ்டு லெட்டர் ஹெட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இங்க ஹேண்டில் பார்ஸ் மர்ஜ் லாங்குவேஜ்னு ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்றாங்க ஃபீல்ட்ஸ் மர்ஜ் பண்றதுக்கு, which is more flexible than XML. ஒன்ஸ் இமெயில்ல இந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணிட்டா நம்மளால எடிட் பண்ண முடியாது. லைட்னிங் இமெயில் டெம்ப்ளேட்டுக்கு இந்த ஆப் லான்ச்சர்ல போயிட்டு இமெயில் டெம்ப்ளேட்ஸ்னு சர்ச் பண்ணலாம். இமெயில் டெம்ப்ளேட்னு சர்ச் பண்ணலாம். அதுக்கு எந்த இமெயில் டெம்ப்ளேட்டும் இல்லை. நியூ இமெயில் டெம்ப்ளேட் கிளிக் பண்றேன். இங்கே இமெயில் டெம்ப்ளேட் நேம் சும்மா டெஸ்ட் டெம்ப்ளேட் கொடுக்குறேன். ரிலேட்டட் என்டிட்டி டைப் இந்த ஆப்ஜெக்ட் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் கான்டாக்ட் கொடுக்குறேன். ஃபோல்டர் எந்த ஃபோல்டர் ப்ரைவேட்டா பப்ளிக்கான்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் மெசேஜ் சென்ட் ஃபீட்பேக். ஏதாவது என்ஹான்ஸ் லெட்டர் ஹெட் வேணாலும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் இங்கே ஹாய் ஃபீல்டு மர்ஜ் பண்ணுறதுக்கு இன்சர்ட் மர்ஜ் ஃபீல்டு கொடுத்துட்டு இந்த எந்த ஃபீல்டோ அந்த ஃபீல்டு அனுவிடா ரெசிபியன்ட்டோட ஃபர்ஸ்ட் நேம் மட்டும். நெக்ஸ்ட் ஒன் மோர் ஃபீல்ட் லாஸ்ட் நேம் ப்ளீஸ் வேரியபிள் ஃபீட்பேக் போட்டு தேங்க்ஸ் பண்ணிடுச்சு கம்பெனி. அவ்வளோதான். சேவ் பண்ணோம்னா சேவ் ஆயிடும். இந்த டெம்ப்ளேட்டை நம்ம கான்டாக்ட்ஸ்ல மேனுவலாக சென்ட் பண்றதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பிளேசஸ் we can use email template. இப்பெல்லாம் இந்த இமெயில் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணலாம்னா மேனுவலா இமெயில் சென்ட் பண்ணும்போது நம்ம கண்டென்ட் டைப் பண்றதுக்கு பதிலாக இந்த இமெயில் டெம்ப்ளேட் அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ப்ராசஸ் பில்டர்ல ஃப்ளோஸ் அண்ட் ஒர்க் ஃப்ளோ ரூல்ஸ் இமெயில் அலர்ட் மூலியமா இமெயில் சென்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். அப்புறம் சென்ட் லிஸ்ட் இமெயில் சென்ட் பண்ணும்போது யூஸ் பண்ணுவோம். இன் அபெக்ஸ் கிளாஸ்ல யூஸ் பண்ணுவோம். ரெக்குவயர்மெண்ட் பார்க்கலாம். ஸ்மார்ட் ஃபர்னிச்சர்ன்றது ஃபர்னிச்சர் கம்பெனி. அவங்க ஃபர்னிச்சர் ஐட்டம்லாம் மேனுஃபேக்சர் பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட ரெக்குவயர்மெண்ட் என்னன்னா ஆஃப்டர் கான்டாக்ட் கிரியேட்டட் சென்ட் இமெயில் டு கான்டாக்ட் manually to check their details. இது இமெயில் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் அப்ரோச் பார்க்கலாம். இமெயில் டெம்ப்ளேட் கிரியேட் பண்ண போறோம். கான்டாக்ட் டீடைல்ஸ் வெரிஃபிகேஷன் டெம்ப்ளேட். அந்த சப்ஜெக்ட் வந்து வெரிஃபை கான்டாக்ட் டீடைல்ஸ். இன் தி பாடி ஆட் fields which are need to verify. Fourth one check available for use and save the template. available for use செக் பண்ணலன்னா இந்த டெம்ப்ளேட்டை நம்மளால யூஸ் பண்ண முடியாது. இப்போ டெமோ பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் கிளாசிக் இமெயில் டெம்ப்ளேட் போய்க்கலாம். அங்கதான் இருக்கும். இது சிம்பிள்னால நான் டெக்ஸ்டே யூஸ் பண்ணிக்கிறேன். contact details verification template. நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் வந்து verify contact details. பாடியில ஹாய் நீங்க கான்டாக்ட் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வந்து merge field யூஸ் பண்ணி ஆட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நேம் அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். இங்கே இன்சர்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் லாஸ்ட் நேம் அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். இங்கே இன்சர்ட் பண்ணிடலாம்.
ஸோ ப்ளீஸ் வெரிஃபை த டீடைல். இமெயில் ஃபீல்ட் ஆட் பண்ணிடலாம். இதுக்கு இமெயில் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு இமெயிலை இங்கே இன்சர்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், வெரிஃபை டீடைல்ஸ், இமெயில். தேங்க்ஸ் ஸ்மார்ட் ஃபர்னிச்சர் கம்பெனி அவைலபிள் ஃபார் யூஸ் செக் பண்ணல. ஸோ செக் பண்ணிட்டு சேவ் பண்ணிடலாம். இந்த டெம்ப்ளேட்டை கான்டாக்ட்ஸில் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் கான்டாக்ட் போய்க்கிறேன். இப்போ நியூ கான்டாக்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் நேம் இன்சர்ட் பண்ணுறேன். டெஸ்ட் டெம்ப்ளேட் 1 ஆட் பண்ணிக்கிறேன். இமெயில் கொடுக்குறேன். test@gmail.com சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஆக்டிவிட்டி டேப்ல இருக்க சென்ட் இமெயில் கிளிக் பண்ணி ஃப்ரம்ல யூசர் டூல இந்த கான்டாக்ட் சப்ஜெக்ட் எதுவும் போடல, ஏன்னா நான் டெம்ப்ளேட் இன்சர்ட் பண்ண போறேன். ஸோ இன்சர்ட் டெம்ப்ளேட் கிளிக் பண்ணிட்டு கான்டாக்ட் டீடைல்ஸ் வெரிஃபிகேஷன் டெம்ப்ளேட் செலக்ட் பண்ணிக்கிறேன். இன்சர்ட் கொடுக்குறேன். இதில் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அவங்களோட இமெயில் வந்துடும். நம்ம என்ன கண்டென்ட் டைனமிக்காக போட்டோமோ அது இங்கே வந்துடும். இப்போ சென்ட் கொடுத்துறேன். இப்போ இங்கே நம்ம சென்ட் பண்ணுவீங்க இங்கே ஷோ ஆகும் என்னென்ன ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பற்றி பார்க்கலாம். இமெயில் அலர்ட்னா நோட்டிஃபிகேஷன் சென்ட் வயா இமெயில் டு 1 or more ரெசிபியன்ஸ். இது எப்போல்லாம் சென்ட் பண்ணுறோன்னா, எப்போயாவது நியூ ரெக்கார்ட் கிரியேட் பண்ணும்போது, இல்லை ஏதாவது சேஞ்சஸ் ரெக்கார்டில் பண்ணும்போது, ஆர் ஏதாவது ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணும்போதுலாம் நம்ம இமெயில் சென்ட் பண்ணலாம். அதில் நிறைய ரெசிபியன் டைப்ஸ் இருக்கு. அதை ஆர்க்கில் பார்க்கலாம். செட்டப்பில் போயிட்டு இமெயில் அலர்ட்னு சர்ச் பண்ணிக்கலாம். அலர்ட் கிளிக் பண்ணுறேன். கண்டினியூ கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ நியூ இமெயில் அலர்ட் கிளிக் பண்ணுறேன். இதில் நிறைய ரெசிபியன் டைப்ஸ் இருக்கு. அக்கௌண்ட் ஓனர், கேஸ் டீம், கிரியேட்டர், இமெயில் ஃபீல்டு ஓனர், பப்ளிக் ரோல், யூசர், யாருக்கு வேணா எவ்வளோ வேணா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எத்தனை பேருக்கு வேணா நம்ம ஒரே டைம்ல இமெயில் சென்ட் பண்ணிக்கலாம் இந்த இமெயில் அலர்ட் யூஸ் பண்ணி. நெக்ஸ்ட் ரெக்யர்மெண்ட் பார்ப்போம். ஸ்மார்ட் ஃபர்னிச்சர் ஃபர்னிச்சர் கம்பெனி, அவங்க ஃபர்னிச்சர் ஐட்டம்லாம் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட ரெக்யர்மெண்ட் என்னன்னா, when an order record is created, send an email to the customer's email address confirming the order details including the products, quantities, pricing and estimated delivery dates. இப்போ என்ன பண்றோம்னா இம்ப்ளிமெண்டேஷன் அப்ரோச் பார்க்கலாம். நெக்ஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் அப்ரோச் ஃபார் த ரெக்யர்மெண்ட். ஃபர்ஸ்ட் இமெயில் டெம்ப்ளேட் கிரியேட் பண்றோம். ஆர்டர் பிளேஸ்ட் டெம்ப்ளேட். அதுல your order has been placedsனு சப்ஜெக்ட் கொடுத்து அதுல என்னென்ன டீடைல்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணுமோ ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் ஆக்டிவேட் பண்ணி சேவ் பண்ணிடுறோம். தென் இமெயில் அலர்ட் கிரியேட் பண்ண போறோம். அதுல ஆப்ஜெக்ட் ஆர்டர்னு செலக்ட் பண்ணிட்டு அந்த இமெயில் டெம்ப்ளேட் ஆல்ரெடி கிரியேட் பண்ண ஆர்டர் பிளேஸ் ஆட் பண்றோம். இந்த ரெசிபியன்ட்லாம் நம்ம சென்ட் பண்ணுமோ அந்த ரெசிபியன் ஆட் பண்றோம். இமெயில் டெம்ப்ளேட்டை சேவ் பண்ணிடுறோம். இப்போ டெஸ்ட் பண்றதுக்காக ப்ராசஸ் பில்டர்ல ஒன்று கிரியேட் பண்றோம். ஆர்டர் பிளேஸ்ட், தட் மீன்ஸ் ஆர்டர் கிரியேட் ஆச்சுன்னா இமெயில் அலர்ட் சென்ட் பண்றோம். அதை ஆக்டிவேட் பண்ணிட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். ஆர்க்ல பண்ணலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஆப்ஜெக்ட்ல எல்லா ஃபீல்ட்ஸும் இருக்கான்னு ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிடலாம். அதுக்காக ஆர்டர் ஆப்ஜெக்ட்ல என்னென்ன ஃபீல்ட்ஸ்லாம் நமக்கு தேவைன்னா பர்ச்சேஸ் டேட்டு, குவான்டிட்டி, ப்ரைஸ் எல்லாம் இருக்கு. நம்மளுக்கு இமெயில் ஃபீல்டு வேணும். இமெயில் ஃபீல்டு இல்லாதனால கஸ்டமரோட இமெயில் ஃபீல்டு இங்கே போடுற மாதிரி ஒரு இமெயில் ஃபீல்டு கிரியேட் பண்ணிக்கலாம். இதில் இமெயில்னு செலக்ட் பண்ணிக்கிறேன் டேட்டா டைப்பு. இப்போ இமெயில்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிட்டு கிளிக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் சேவ் பண்ணிடலாம். இப்போ எல்லா ஃபீல்ட்ஸும் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் இமெயில் டெம்ப்ளேட் கிரியேட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு இமெயில் டெம்ப்ளேட்க்கு போயிடலாம். இப்போ கஸ்டம் டைப் யூஸ் பண்ணி டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆர்டர் பிளேஸ்டு டெம்ப்ளேட் நேம் கொடுத்துக்கிறேன். இங்கே ஆர்டர் ஹாஸ் பின் பிளேஸ்டுன்னு கொடுத்துக்கிறேன். கண்டென்ட் ஆட் பண்ண போகிறோம். ஹாய், இதில் ஆர்டர் நம்பர் இந்த நம்பரும் அந்த நம்பரை ஆட் பண்ண போகிறேன். ஆர்டர் ஃபீல்ட்ஸில் போயிட்டு ஆர்டர் நம்பர் காப்பி பண்ணிடலாம். இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போது your order has been placed successfully. Your order details. First order number ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சிருக்கோம். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டேட் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு போயிட்டு டேட் செலக்ட் பண்ணி ஆர்டர் ஸ்டார்ட் டேட் ஆர் ஆர்டர் டாட் எஃபெக்டிவ் டேட்டை. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், ப்ரைஸ் கஸ்டம் ஃபீல்ட்னால லாஸ்ட்ல இருக்கும். நெக்ஸ்ட் குவான்டிட்டி டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணிட்டு இப்போ கீழே
தேங்க்ஸ் ஸ்மார்ட் வென்ச்சர் கம்பெனி அப்படின்னு ஆட் பண்ணி இந்த டெம்ப்ளேட்டை மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்னன்னா இது வந்து HTML பாடி. ஸோ நம்ம HTML ஆட் பண்ணணும். பண்ணனா ஃபார்மட் தப்பாக இருக்கும். இப்போ பாருங்க, இது டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். சரி, எதுக்கு ஆட் பண்ணல, காப்பி டெக்ஸ்ட் ஃப்ரம் HTML வெர்ஷன் கொடுக்குறேன். இது இப்படி தான் இருக்கும் HTML பண்ணும்போது. ஏன்னா நம்ம எந்த பிரேக்குமே ஆட் பண்ணாதனால இதை இங்கே ஃபார்மட் பண்ணிட்டு அப்புறம் அங்கே போய் பண்ணலாம். சேவ் பண்ணுறேன். பாருங்க HTML எப்படி இருக்கும், டெக்ஸ்ட்ல எப்படி இருக்கும்னு. இது நம்ம டெக்ஸ்ட்ல ஃபார்மட் பண்ணுது, HTML இப்படி தான் கண்டினியூஸாக இருக்கும். ஸோ நம்ம போயிட்டு HTML வெர்ஷனை கொஞ்சம் எடிட் பண்ணலாம். அப்படின்னா ஆட் பண்ணி பார்க்கலாம் இப்போ எப்படி இருக்குன்னு. ஓகே, இது மட்டும் 1 by 1 வரணும். ஸோ அகைன் எடிட் HTML வெர்ஷன் கொடுத்து இங்கேயும் இந்த P வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து HTML டேக்ஸ், இது ஓப்பன் டேக், இது க்ளோஸ்டு டேக். இப்போ சேவ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இமெயில் சென்ட் ஆகும்போது இப்படிதான் 1 by 1 இருக்கும். ஓகே, என்ன பண்ணிட்டோம், அவைலபிள் ஃபார் யூஸ் கொடுக்கலன்னா நமக்கு இமெயில் டெம்ப்ளேட் ஷோ ஆகாது. அதனால அவைலபிள் ஃபார் யூஸ் செலக்ட் பண்ணிட்டு சேவ் பண்ணிடுறேன். இப்போ வந்து இமெயில் அலர்ட் கிரியேட் பண்ணலாம். இதுக்கு கண்டினியூ தரேன். ஃபர்ஸ்ட் இது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இப்போ நியூ அலர்ட் கிரியேட் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன்ல ஆர்டர் பிளேஸ்ட் அலர்ட்னு கொடுக்கலாம். ஆப்ஜெக்ட் வந்து ஆர்டர் செலக்ட் பண்ணிக்கிறேன். இமெயில் டெம்ப்ளேட், இப்போ கிரியேட் பண்ண இமெயில் டெம்ப்ளேட் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆர்டர் பிளேஸ்டு டெம்ப்ளேட், இது ஒரு ஆர்டர் பிளேஸ்டு டெம்ப்ளேட். நெக்ஸ்ட் நம்ம இந்த ஆர்டர் ஆப்ஜெக்ட்ல இருக்க இமெயில் ஃபீல்டு, அதாவது இமெயில் ஒரு ஃபீல்டு இருக்கு, இந்த இமெயில் ஃபீல்டுக்கு இமெயில் சென்ட் பண்ண போறோம். சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த அலர்ட் கரெக்டாக ஒர்க் ஆகுதான் இருக்கு. நம்ம ப்ராசஸ் பில்டர்ல ஒரு ப்ராசஸ் ஆட் பண்ணிட்டு டெஸ்ட் பண்ணிடலாம். இதில் இப்போதைக்கு எதுவும் இல்லை. ஸோ நியூ கிளிக் பண்ணுறேன். கண்டினியூ ப்ராசஸ் பில்டர் கொடுக்குறேன். ப்ராசஸ் நேம் ஆர்டர் பிளேஸ்டு, சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஏன் சேவ் ஆகலைன்னா இங்கே நம்ம ரெக்கார்ட் சேஞ்சஸ்னு செலக்ட் பண்ணல, அதனால இப்போ ஆப்ஜெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட ஆப்ஜெக்ட் ஆர்டர் ஆர்டர் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒன்லி when a record is created. ஸோ சேவ் கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே நெக்ஸ்ட்டு அதாவது க்ரைட்டேரியா இருக்கா, நோ க்ரைட்டேரியா, ஆர்டர் ப்ளீஸ்டுன்னு சும்மா நேம் கொடுத்துக்கிறேன் க்ரைட்டேரியாவுக்கு. சேவ் பண்ணிடுறேன். இப்போ ஆக்ஷன், இந்த ஆக்ஷனில் நம்ம கிரியேட் பண்ண இமெயில் அலர்ட் ஆட் பண்ண போகிறேன். ஆக்ஷன் சென்ட் இமெயில் பின் ஆர்டர் பிளேஸ்டு. இப்போ இமெயில் அலர்ட்டை செலக்ட் பண்ணலாம். ஆர்டர் பிளேஸ்டு அலர்ட், சேவ் பண்ணிடலாம். இப்போ இதை ஆக்டிவேட் பண்ணிடலாம். கன்ஃபார்ம், ப்ராசஸ் பில்டர் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆர்டர் கிரியேட் பண்ணலாம். ஏதாவது ஆர்டர், அதுக்கு ஆர்டர் ஆப்ஜெக்ட் போயிட்டு ஆர்டர் கிரியேட் பண்ணுறேன். என்னோட மெயில் ஐடி யூஸ் பண்ணி ஆர்டர் ஸ்டார்ட் டேட் சும்மா ஒரு கான்ட்ராக்ட் இப்போதைக்கு பண்ணிக்கிறேன். ஒரு டெஸ்ட் அக்கௌண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆர்டர் ஸ்டார்ட் டேட் டுடே கொடுக்குறேன். ஸ்டேட்டஸ் டிராஃப்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு ப்ரைஸ் ஒரு 1000 கொடுக்குறேன். குவான்டிட்டி 1. இமெயில் வந்து என்னோட இமெயில் ஆட் பண்ணுறேன். gmail.com. ப்ரைஸு, குவான்டிட்டி, இமெயில் ஆட் பண்ணியிருக்கோம். ஆர்டர் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிடும். ஆர்டர் டேட் இதெல்லாம் தான் டிஸ்பிளே பண்ண போகிறோம். சேவ் பண்ணிடலாம். ஆர்டர் ப்ளேஸ் வச்சு இப்போ மெயிலில் போயிட்டு செக் பண்ணால் நம்மளுக்கு இதை நம்மளுடைய ஆர்டர் நம்பர், ஆர்டர் ஹாஸ் பீன் பிளேஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லி, அவைலபிலிட்டிஸ் ஆர்டர் நம்பர், டேட், ப்ரைஸ், குவான்டிட்டி எல்லாம் வந்துச்சு. ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். மேனேஜிங் ஆக்டிவிட்டிஸ், கிரியேட்டிங் டாஸ்க், ரெக்கார்ட், மேனேஜ் கால்ஸ் அண்ட் கிரியேட்டிங் ஈவெண்ட்ஸ். என்னன்னா ஒரு ஆக்டிவிட்டி டேப் இருக்கும். அந்த ஆக்டிவிட்டி டேப்ல நம்ம ஈஸியா நியூ டாஸ்க், நியூ ஈவெண்ட், கால் லாகு, இமெயில் சென்ட் பண்றதெல்லாம் அந்த சிங்கிள் ரெக்கார்டுக்கு நம்ம பண்ணிக்கலாம். இதுக்குன்னா டாஸ்க் ஃபார் ஏதாவது டு டூ லிஸ்ட் அப்படி இருக்குன்னா நியூ டாஸ்க்கு, ஆர் ஏதாவது அப்கமிங் ஈவெண்ட், ஏதாவது நியூ ஈவெண்ட் இருக்குன்னா அந்த ரெக்கார்டுக்கு நம்ம ஈவெண்ட் இது பண்ணிக்கலாம். அது டீடைல்ஸ் இது பண்றதுக்கு மீட்டிங் செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கால் லாக் வந்து ஏதாவது இன்ஃபார்ம் பண்ணணும், அது இன்பர்சன்ல ஏதாவது அந்த கான்டாக்டோட பேசணும் அப்படின்னா கால் லாக்
பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சென்ட் இமெயில்ஸ் த்ரூ மேனேஜிங் ஆக்டிவிட்டீஸ். நம்ம ஃபர்ஸ்ட்ல சென்ட் பண்ணதான் இது. ஆக்டிவிட்டி டேப்ல சென்ட் இமெயில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல நம்ம அந்த பர்டிகுலர் கான்டாக்டுக்கு ஆர் கஸ்டமருக்கு இமெயில் சென்ட் பண்றதுக்கு இந்த ஆக்டிவிட்டி டேப் யூஸ் பண்ணிக்கலாம். அதுல நம்ம இமெயில் டெம்ப்ளேட் செலக்ட் பண்ணிக்கலாம் ஆர் நம்மளே கண்டென்ட் ரைட் பண்ணிக்கலாம். அதுல ஃப்ரம்ல யூசர் இருப்பாங்க. டூல எந்த ரெக்கார்டுக்கு நம்ம சென்ட் பண்றோமோ அந்த ரெக்கார்டு இருக்கும். சப்ஜெக்ட் இமெயில் டெம்ப்ளேட் ஆட் பண்ணா சப்ஜெக்ட் ஆட் பண்ண தேவையில்லை, இல்லைன்னா நம்ம மேனுவலா ஆட் பண்ணணும். ஏதாவது ஃபைல்ஸ் வேணாலும் அட்டாச் பண்ணிக்கலாம். ரெக்கமெண்ட் பார்க்கலாம். ஸ்மார்ட் ஃபர்னிச்சர் கம்பெனிக்கு want to create a new task to gather customer feedback and log a call to inform them about the latest offers available in the stores. Implementation approach பார்க்கலாம். First approach for new task. கான்டாக்ட் ஆப்ஜெக்டோட ஆக்டிவிட்டி டேப்ல நியூ டாஸ்க் இருக்கும். அந்த நியூ டாஸ்க்கை கிளிக் பண்ணி அதுல சப்ஜெக்டும் டியூ டேட்டும் கொடுத்து சேவ் பண்றோம். நியூ டாஸ்க் பண்ணலாம். அதுக்கு நம்ம கான்டாக்ட் சப்ஜெக்ட்க்கு போயிட்டு அதுல டெஸ்ட் டெம்ப்ளேட் செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே ஆக்டிவிட்டி டேப்ல நமக்கு வெறும் சென்ட் இமெயில் மட்டும்தான் இருக்கு. ஏன்னா நம்ம பேஜ் லே அவுட்ல ஆட் பண்ணாம இருப்போம். ஸோ அதுக்கு ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு ஆப்ஜெக்ட் மேனேஜர் போய்க்கலாம். இதுல கான்டாக்ட்னு சர்ச் பண்றேன். கான்டாக்ட் ஆப்ஜெக்ட்ல பேஜ் லே அவுட், இதுல கான்டாக்ட் லே அவுட் செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே குயிக் ஆக்சஸ் சேல்ஸ்ஃபோர்ஸ் கிளாசிக் பப்ளிஷர்ல பாத்தீங்கன்னா வெறும் இமெயில் மட்டும்தான் இருக்கும். நமக்கு வேணுங்கிற இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு நியூ டாஸ்க் தேவை, லாக கால் தேவை. ரெண்டு ஆட் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ டெஸ்ட் டெம்ப்ளேட்டை ரெஃப்ரெஷ் பண்றேன். இங்க நியூ டாஸ்க் லாக கால் சென்ட் மெயில் வந்துச்சு. இப்போ நான் நியூ டாஸ்க் கிளிக் பண்ணிக்கிறேன். இதுல சப்ஜெக்ட்ல சென்ட் வேல்யூபிள் ஃபீட்பேக்னு கொடுத்துக்கிறேன். டியூ டேட் வந்து 30 கொடுத்துக்கிறேன். சேவ் பண்ணிக்கிறேன். இங்க நம்மளுக்கு டாஸ்க் கிரியேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஒன் அப்ரோச் ஃபார் கால் லாக். அதே கான்டாக்ட் ஆக்டிவிட்டி டேப்ல கால் லாக் செலக்ட் பண்ணிட்டு கமெண்ட் செட் பண்ணி ஆட் டு இன்ஃபார்ம் தி ஆஃபர்ஸ்னு போட்டு சேவ் பண்றோம். கால் லாக் டாஸ்க் கிரியேட் ஆகும். இதுல கால் லாக் கிளிக் பண்றேன். இங்க டெஸ்ட் டெம்ப்ளேட் இன்ஃபார்ம் அபவுட் ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு நேம் இருக்கு. ஸோ நான் சேவ் பண்ணிடுறேன். இங்க கால் லாகும் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் ரியல் டைம் ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங். அட்டெண்டிங் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும். அந்த ஆப்ஜெக்ட் எப்பெல்லாம் ஏதாவது ஈவெண்ட் எதுக்காவது ரெஜிஸ்டர் பண்றாங்களோ அவங்க கொடுத்துருக்க இமெயிலுக்கு ரெஜிஸ்டர் சக்சஸ்ஃபுல் இமெயில் சென்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் லிமிட்ஸ் அண்ட் கன்சிடரேஷன்ஸ். டிஃபால்ட் லிமிட் ஃபார் இமெயில் டெம்ப்ளேட் 500. Next, email alert. The daily allocation for email sent through email alert is 1000 per standard Salesforce license per hour. In developer edition or org evaluating Salesforce trial period ஆயிருந்தா maximum of 50 recipients per day. Every single mail have 15 recipients வச்சுக்கலாம். Next, additional preparation links. இதுக்கு email template, alert, எல்லாம் Salesforce developer link இருக்கும். இது எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க. Next, questions. Can I save multiple versions of an email template for different purposes? Yes. We can have multiple versions. Next, can I customize the recipient of email alert? Yes, we can customize the recipients, either role or public group or user or email field யாருக்கெல்லாம் customize பண்ணிக்கலாம். Next, assessment details. 2 questions இருக்கு. ரெண்டுமே ட்ரை பண்ணி பாருங்க.